நம்முடைய திருச்சபையிலே வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரருடைய கணவனாரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தாங்க. ஜாமீனே கிடைக்கல. இவங்க ரொம்ப பக்தியானவர்கள், ஜாமீன் சுத்தமாக கிடைக்கல. ஏன் அப்படின்னா இவர்கள் நண்பர்கள் சேர்ந்து ஒரு பெரிய தவறை பண்ணது மாதிரி அது ஃபைல் ஆயிடுச்சு. இவர் வந்து சும்மா தான் போனார். இவர் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து நம்பர் 1 குற்றவாளி. அவர் வந்து பயங்கரமான தண்டனைக்குரிய நபர். இப்போ அவரை ரிலீஸ் பண்ணாமல் இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்கள்ட்ட தான் இருக்குது எல்லாமே. அப்போ இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் என் கணவனார் நல்லவர் தான், அந்த மனுஷன் பாவியாச்சே, எப்படி இது நடக்கும் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால அவங்க கூட்டாளிகள் 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு சகோதரனுடைய ஜெபத்திற்காக கர்த்தர் அவர்களுக்கும் உதவி செஞ்சிருச்சு, உதவி நடந்துருச்சு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம சில இடத்துல இருக்கிறதுனால நம்மால எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். உங்களுடைய வீட்டில் ஜெபிக்கிற ஒருத்தங்க இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? நான் சொல்கிறேன், சில அம்மாங்களை எல்லாம் சோறு போட்டு அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருங்க, நல்லா ஏசி கூட மாட்டி கொடுத்துருங்க. என்னென்னா அவங்களுடைய ஜெபந்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. அப்படி ஒருத்தர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வேணுமே. உங்கள் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுறாங்களா? நான் நம்புகிறேன் உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் கணவனார் நல்லா ஜெபம் பண்ணுறாரா? உங்கள் கணவனார் நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா ஜெபிக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பின்பலம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் ஜெபிக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம காப்பாற்றப்படுகிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யலை, ஆனால் உங்கள் அம்மாவுடைய முகத்தை பார்த்து உங்கள் அப்பாவுடைய முகத்தை பார்த்தா கர்த்தர் செய்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரை பகைச்சிக்க கூடாதுன்னா ஜெபிக்கிறவங்கள பகைக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உண்மையாக ஜெபிக்கிறவர்களை பகைச்சிக்கவே கூடாது. ஒவ்வொரு டைமும் வெளியூர் போகும்போது கர்த்தர் என் மேலே நிறைய கிருபை வச்சிருக்கிறார் தெரியும், ஆனாலும் எனக்காக ஜெபிக்கிற நிறைய அம்மாங்க. அது கர்த்தர் அந்த ஜெபத்தை வந்து நான் பார்ப்பேன். சில நேரங்களில் வந்து ட்ராவலு கஷ்டம், பலவீனம், ஆனால் அந்த ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஆனால் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெற்றியாக முடிஞ்சிடும். அப்போ நான் நினைப்பேன், நமக்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்க அப்படின்னு. ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஆமென்.